2026 2027க்கான பட்ஜெட் வந்து தமிழக சட்டமன்றத்துல தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதுல சமூக நீதித்துறைக்கு 3937 கோடி வந்து நிதியை வந்து ஒதுக்கீடு செஞ்சிருந்தாங்க. இந்த செய்தி வந்த உடனே சாதிவெறி ஆணவ கும்பல் வயிற்றெரிச்சல்னால கதறிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி, பேன 12ஆம் நம்பர்ல வை. அதை பத்தி இந்த வீடியோல வந்து நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். நீங்க முதல்ல சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வீரம் என்பது நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம். இப்போ பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட துறைக்கு வந்து ஒதுக்கப்பட்ட நிதி வந்து 1700 கோடி. அது ஒரு சைடு இருக்கட்டும். விவசாயத்துறைக்கு வந்து ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 14,984 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. சம்பந்தமே இல்லாம ஏன் விவசாயத்தை நீங்க கொண்டு வர அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல நிலம் யாரு கையில இருக்குது? எந்த சமூகத்திட்ட அதிகமா நிலம் இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. தலித்துகள்கிட்ட அதிக நிலங்கள் இருக்குது. நிலங்கள் இன்னைக்கு ஏன் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திட்ட மட்டும் நிறைஞ்சிருக்குதுன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ விவசாயம் ரீதியா ஒதுக்கப்படுற அத்தனை தொகையுமே வந்து பயனடைபவர்கள் யாரா இருப்பாங்கன்னு கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி தொழில்துறையை நீங்க எடுத்துக்கங்க. இன்னைக்கு பெரிய பெரிய முதலாளிகள் வந்து தலித்துகளாவா இருக்காங்க, யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி கவர்மெண்டினுடைய ஒப்பந்தங்கள் எடுக்கிறவங்க, பெரிய பெரிய துறைகள்ல இருக்கிறவங்க, அது மட்டும் இல்லாம நீங்க இப்ப அரசு துறைகள் எடுத்துக்கங்க. என்னமோ இடஒதுக்கீடு மூலயமா வந்து அதிக அளவு பயன்பெறது வந்து தலித் சமூகம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நீங்க ஒரு கணக்கீடு எடுத்து பாருங்க, ஒரு புள்ளி விவரத்தை பாருங்க. எந்த சமுதாய மக்கள் அதிகமா அரசு துறையில வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு? கண்டிப்பா அது தலித்துகளா இருக்க மாட்டாங்க. நான் தலித்துகள் தான் வந்து அதிக அளவு அரசு துறையில வந்து பணியாளராக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா இடஒதுக்கீடு அடிப்படையில அவங்களுக்கு தான் அதிக சதவீதம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா தொடர்ந்து இடஒதுக்கீடு மூலியமா வந்து பயன்பெறக்கூடிய சமூகங்கள் நீங்க அப்படின்னு தொடர்ந்து அவதூறை பரப்பிட்டு இருக்காங்க. இடஒதுக்கீடு பற்றிய ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லாம ஒரு முட்டாள்தனமான விஷயங்களை வந்து தொடர்ந்து பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. சரி, இன்னைக்கு சமூக நீதி அமைச்சராக இருக்கிற திரு வன்னியரசு அவர்கள் வந்து அவர்களுடைய இன்ஃபுளுன்ஸால தான் இவ்வளவு தொகை வந்து அதிகமா வந்து கொடுத்துட்டாங்க, அவங்க சமூக மக்களுக்கு மட்டுமே அவர் நல்லது செய்யறாரு அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக ஒரு பதிவு. அதாவது தமிழக அரசு பட்ஜெட்ல வந்து அண்ணல் அம்பேத்கர் அயல்நாட்டு கல்வி ஊக்கத்தொகை திட்டம்னு ஒரு திட்டத்துக்கு வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இந்த திட்டம் என்ன அப்படின்னா, தமிழகத்துல இருக்கிற மாணவர்கள் வந்து மேல் படிப்புக்காக அயல்நாடு, அதாவது வெளிநாடு, இந்த அமெரிக்கா, கனடா, லண்டன், பிரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையா கிட்டத்தட்ட 36 லட்சத்தை வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. எத்தனை மாணவர்கள்னா 362 மாணவர்களுக்கு இந்த நிதி ஆண்டுல. அப்போ இந்த திட்டத்தின் மூலயமா பயன்பெறுறது தலித் மக்களா? தலித்துகளை தாண்டி நான் தலித்துகள், மதங்களை தாண்டி சாதி மதம் இல்லாத அத்துணை வெளிநாட்டுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களும் இந்த திட்டத்தின் மூலயமா பயன்பெறுவாங்க. அப்போ தன்னோட சமூகத்துக்கு மட்டும் நல்லது செய்யறோம்ன்ற ஒரு எண்ணம் இருந்திருந்தா அவர் இந்த திட்டத்தை வந்து சொல்லியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாதே. இன்னைக்கு இந்த திட்டத்தின் மூலியமா வெளிநாடு செல்லக்கூடிய எத்தனையோ மாணவர்கள் வந்து பயன்பெறுவாங்க. இதெல்லாம் வந்து இந்த சாதி வெறி ஆணவ கும்பலுக்கு வந்து தெரியாது. தொடர்ந்து ஒரு அவதூறுகளை பரப்புறதே முக்கியமான வேலையை வச்சுக்கிறாங்க. இந்த காணொலியை பாக்குற மக்கள் நீங்க இந்த அரசியல் எல்லாம் புரிஞ்சுக்கணும். சமூக நீதி அமைச்சர் திரு மாண்புமிகு வன்னியரசு அவர்களுடைய பணி வந்து இந்த 2 மாசம், வெறும் 2 மாசத்துல இவ்வளவு மக்களுக்கான உதவிகளையும் மக்களுக்கான பணிகளையும் செஞ்சு வந்துட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் வந்து சாதி பார்த்தோ இல்ல இவங்க இந்த சாதி இவங்க இந்த சாதி பார்த்து செய்யறது கிடையாது. தன்னிடம் உதவி என்று கேட்டு வருகிற அத்துணை மக்களுக்கும் தன்னால் முடிந்த உதவிகளை வந்து செஞ்சு கொண்டு வந்திருக்கிறார். ஆக அத்துணை சமூகங்களும் போற்றக்கூடிய ஒரு மனிதனாக இன்றைக்கு அண்ணன் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு அவர்கள் இருக்கிறார்கள். அதை வந்து நம்ம எல்லாரும் வந்து புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். மேலும் இந்த மாதிரியான வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா த்ரூ ஸ்டார் தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.